இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும். போன இதில் அஜாமிலனுக்கு விஷ்ணு பரிஷத் கண் முன்னால் தோன்றி விமானத்தில் அழைச்சி சென்றது பார்த்தோம். இப்போ சித்திரகேது சரித்திரம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. சூரசேன தேசத்தரன் சித்திரகேது. அவன் ஆட்சியில் எங்குமே சுபிக்ஷமாக தான் இருந்தது. அவனுக்கு பல மனைவியர் இருந்தும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடையாது. ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு ஆங்கிரீச முனிவர் வராரு. அவரை வரவேற்று அதிதி பூஜை எல்லாம் செய்து உபசரித்த மன்னன் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாத குறைய ஆங்கிரீசர்கிட்ட சொல்லி தனக்கு அருள் புரியுமாறு வேண்டாரு. அப்போது ஆங்கிரீச முனிவர் ஒரு யாகம் செய்து யக்ன பிரசாதத்தை அவன் பட்ட மகிழ்ச்சியான கிருத்தியுதிக்கு கொடுக்க சொன்னார். சில காலம் கழித்து ஒரு புத்திரன் பிறக்கிறான். சித்திரகேதுவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் கொடியவர்களான மற்ற பத்தினிகள் போராமை காரணமாக அக்குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்றுறாங்க மற்ற மனைவியர். அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அரசனும் கிருத்தியுதியும் அழுது புலம்பினர். அவ்வமயம் அங்கே நாரதரும் ஆங்கிரச முனிவரும் அரசனிடம் கால வெள்ளத்தில் உயிர்கள் ஒன்று சேர்ந்து பின்னர் பிரிந்து விடுகின்றன. சாரீரம் நிலையற்றது, ஜீவன் மட்டும்தான் அழிவற்றது. எனவே அஞ்ஞானம் அகற்றி பரமாத்மாவிடம் மனதை செலுத்தி ஆறுதல் கொள்க அப்படின்னு கூறுறாங்க. சோகத்தினால் இறைந்த அவர்களை யார் என்று வினவ புத்திரனுக்காக ஆகம் செய்வித்த ஆங்கிரீச முனிவரை என்றும் அடுத்தவர் நாரதர் என்றும் அரசனுக்கு நானும் புகட்டவே வந்ததாக கூறினார். மேலும் சூரசேனன் அவரது உண்மை நிலையை அறிந்து அமைதி பெற்று பரமபுருஷனான வாசுதேவரை தியானம் செய்து பெருமை அடையுமாறு கூறுகிறாரு. நாரதர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை சிரத்தையாக ஜபித்தால் 7 நாட்களில் பகவான் சங்கர்ஸ்வருடைய தரிசனம் கிடைக்கும். அவர் அனுகிரகத்தால் சோக மோகங்கள் நீங்கி சாந்தி அடைந்து நீ அமைதி பெறலாம், ஆனந்தம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறுறாரு நாரதர். பின்னர் அவர் தனது யோக சக்தினால் மரணம் அடைந்த அரசகுமாரனை பிழைக்க செய்து, ஓ ஜீவாத்மாவே, உனது பெற்றோர் உனது மரணத்தினால் மிக்க துயரத்தில் உள்ளனர். நீ மறுபடியும் இந்த உடலிலேயே பிரவேசித்து அரசரை பெற்று மகிழ்வாயாக. அதற்கு அந்த ஜீவன், பிறவியை பெற்ற ஜீவன் நித்தியமானவன், அகங்காரமற்றவன், பெற்றோர்களிலும் காணப்படும் வகையில் தான் அவர்களுடைய உறவு. ஜீவன் தனது மாய குணங்களாலே தன்னை படைத்துக் கொள்கிறான். அவன் எப்போதும் சுதந்திரன். எனவே எனக்கும் உங்களுக்கும் எந்தவித உறவும் இல்லை என்று கூறி அந்த ஜீவாத்மா மறைந்து விடுகிறது. பின்னர் வேகம் பெற்ற அரசனுக்கு நாரதர் மந்திர உபதேசம் பண்ணுகிறார். ஓம் நமோ பகவதி மகா புருஷாய மகா அனுபவாய மகா விபூதிபதையே சகல சத்திய பரிவருட நிகர கரகமல குட்மலோப லாலாலலித சரணவிந்த யுகல பரமேஷ்டு அந்த நமஸ்தே அப்படின்னு சித்திரகேது மந்திரத்தை 7 நாட்கள் தண்ணீர் மட்டும் அருந்தி மிக சிரத்தையோடு ஜபித்து வரான். முடிவில் ஜப மகிழ்னால் வித்யாதர்களுக்கு அரசனாகி சில நாட்களிலேயே பகவான் ஆதிசேஷருடைய தரிசனத்தை பார்க்குறான். அப்போது பகவான், புத்திசாலியான புருஷன் என்னிடத்திலேயே மனதை செலுத்தி பக்தி யோகத்தை செய்ய வேண்டும். சகல பிரபஞ்சமும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று அறிய வேண்டும். அதுவே ஜீவனுக்கு சேமத்தையும் பிறவி பயனையும் அளிக்க வல்லதுன்னு பகவான் கூறிட்டு மறைஞ்சினாரு. இவ்வாறு சித்திரகேதுவோட வரலாற்றை சுகமுனிவர் பரிஷத்துக்கு அவர் கூறுகிறார். பிரகலாதன் சரித்திரம் விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அதை நம்ம அந்த விஷ்ணு புராணத்தில் பார்க்கலாம். கஜேந்திர மோஷத்தை பற்றி பார்க்கலாம். நாரதர் யுதிஷ்டருக்கு கூறியதை சுகர் பரிஷத்துக்கு கூறினார். பின்னர் சுத பௌர்ணிகர் கூறி முனிவர்களுக்கெல்லாம் கூறுறாங்க. தாமச 4வது மத்மந்திரத்திலே பகவான் ஹரிமேத்தஸ் என்பவருக்கு புத்திரனாக பிறந்து ஹரி என்ற பெயருடன் விளங்கிய முதலையால் பிடிக்கப்பட்டு கஜேந்திரனை காத்தறினார். கஜேந்திரன் முற்புறவில் இந்திரயுமன் என்ற பெயரில் பாண்டிய மன்னனாக இருந்தவன் சிறந்த விஷ்ணு பக்தன். ஒரு சமயம் அவன் பர்வத சாரலில் ஆசிரமம் அமைத்து அச்சுதனை ஆராதித்து வந்தான். ஒரு நாள் அவ்விடம் வந்த அகஸ்திய முனிவரை கண்மூடி மௌனியாக இருந்த மன்னன் வரவேற்று பூசிக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட முனிவர் அவனை யானையாக சாபம் கொடுத்தார். முற்புறவில் ஹூ என்ற கந்தர்வன் தேவரிஷியின் சாபத்தால் முதலை பிறவியை அடைந்தான். திரிகூட மலை அருகே இருந்த அடர்ந்த காட்டில் கஜேந்திரன் தனது யானை கூட்டங்களோடு வசித்து வந்தது. ஒரு சமயம் தண்ணீருக்காக பல இடங்களில் அது அலைஞ்சு திரிஞ்சிட்டு கடைசியாக மலை அடிவாரத்துக்கு வருது. குளத்தை அடைந்து நீரில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிற அந்த குளத்தில் பலசானியான முதல யானையின் காலை கவி பிடித்து கொள்கிறது. பின்னர் கஜேந்திரன் தன்னை விடுவித்து கொள்ள முடியாமல் தவித்தது.
கஜேந்திரன் முதலை கரை கிழக்க, முதலை யானையை நீர் கிழக்க, இவ்வாறு பல ஆண்டுகள் கடந்தன. தன் பலம் முழுவதும் இழந்து சோர்ந்த நிலையில் கஜேந்திரன் முற்பிறவின் பயனாக சர்வலோக சரணியாகிய ஸ்ரீ விஷ்ணுவை தியானித்து துதி செய்தது. பக்தனாகிய கஜேந்திரனின் துயரை கண்ட பகவான் கருட ரூபராய் சக்கரத்துடன் தோன்றினார். கஜேந்திரன் தாமரை மலரோடு கூடிய துதிக்கையை தூக்கி நாராயணா, ஆதி மூலமே பகவானே என்று நமஸ்கரித்தார். உடனே பகவான் சக்கராயுதத்தால் முதலையை கொன்று கஜேந்திரனை காத்தருளினார். முதலையும் திவ்ய சரீரம் பெற்று பகவானை வணங்கி துதி செய்தது. கஜேந்திரனும் பகவத் சுரூபத்தை பெற்று விஷ்ணு பர்ஷத்தனாயிற்று. அப்போது பகவான் உதய காலத்திலே தூய மனதோடு கஜேந்திரன் செய்த துதிகளை பாடி ஆராதிக்கவர்களுக்கு மரண சமயத்தில் நான் நல்லறிவை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு. 5வது மனுரைத்தரின் மன்மதத்திலே பகவான் வைகுண்டன் என்ற நாமத்தோடு அம்ச அவதாரமாக தோன்றினார். சாக்ஷர் என்பது 6வது மனுவாக இருக்கும்போது மகாவிஷ்ணு அஜுத்தர் என்ற பெயரில் அவதரித்து பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கினார். கூர்மா அவதாரத்தை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹரே ராம, ஹரே கிருஷ்ணா.